ஆள் மனதிலே நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம், இந்த உலகத்திலே ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் எப்பொழுதுமே நிரந்தரமான நிம்மதியை தேடக்கூடாது, தேடவும் முடியாது. இந்த உலகத்திலே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு அருளாக அமைந்த விஷயமாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக அமைந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அவன் அதிலே நிரந்தர நிம்மதியை என்ன செய்ய முடியாது, அடையவும் முடியாது, தேடவும் கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்கு ஒரு அருளை செய்து விட்டார். ஒரு நல்ல ஒரு தொழில், ஒரு நல்ல ஒரு துணை, ஒரு நல்ல ஒரு குழந்தை, ஒரு நல்ல ஒரு பொருளாதார முறைமை அல்லது ஆரோக்கியமான வாழ்க்கை என்று அமைத்து விட்டான் என்றால் அதில் 100% தேடிக்கொள்ளக்கூடிய சிந்தனை நமக்கு இருக்கக்கூடாது. அதுல நான் 100% என்ன செய்து விட வேண்டும், முழுமையாக அடைந்து விட வேண்டும். என்னதான் இது எனக்கு அமைந்து விட்டாலும் அதில் ஒரு சின்ன ஒரு குறை இருக்கிறதே என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனோநிலை நாம் இருக்க வேண்டும். எந்த ஒரு அருள் அமைந்து விட்டாலும் சரி, அந்த அருளில் 100% அல்லது நிரந்தரம் நிம்மதி என்பதை முழுமையாக தேடக்கூடிய நிலையில் ஒரு முஃமின் எப்பொழுதுமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லத, தனது பொருளாதாரம் தன்னை நிரந்தரமாக வைக்கும் என்று அவன் நினைக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப உலகத்திலேயே யாரும் பொருளாதாரம் தன்னை நிரந்தரமாக வைக்கும் என்று நம்பிக்கையில் இல்லை. எல்லோருமே மரணிக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவனது செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பொருளாதாரம் தன்னை நிரந்தரமாக வைத்துவிடும் என்கின்ற ஒரு செயல்பாட்டு வடிவம் அவனை அப்படி என்ன செய்கிறது, காட்டுகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வதத்தஹிதுன மசானிஅ லஅல்லக்கும் தஹ்லுதூன், நீங்கள் கோட்டை கொத்தளங்களை எல்லாம் கட்டுகிறீர்கள், நீங்கள் நிரந்தரமாக இருக்க போகின்றவர்கள் போன்றல்லவா கட்டுகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். செயல்பாடு என்ன, நிரந்தரத்தை தேடக்கூடியது போலவோ நிம்மதியை 100% தேடக்கூடியது போலவோ ஒரு முஃமின் எப்பொழுதுமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கிடைக்கக்கூடிய அருள்களிலேயே அப்படி என்றால் இந்த வாழ்க்கை சோதனையாக அல்லாஹ் தஆலா அமைத்திருக்கிறான் என்கின்ற பொழுது அதிலே இருந்து முழுமையாக விடுதலை பெற முடியாது என்ற விளக்கம் ஒரு முஃமினிடத்தில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், மனிதனை நாம் சிரமத்தில் படைத்திருக்கிறோம். இந்த உலகத்தில் நீங்க எந்த ஒரு இன்பத்தை கண்டாலும், எந்த ஒரு மகிழ்ச்சியை அடைந்து கொண்டாலும் அதில் சிரமம் கலக்காமல் இருக்கவே இருக்காது. லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், கபத்னால் முகாபதா, எப்பொழுதுமே ஒரு போராட்டம் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். பிறப்பதிலிருந்து, அவன் பிறந்ததிலிருந்து, அவனை சுமந்ததில் இருந்து, அவன் பால் குடிப்பதில் இருந்து, அவன் மரணிக்கின்ற நேரம் வரைக்கும் அவன் அடைகின்ற எல்லா சந்தோஷங்களிலும் துன்பம் கலந்திருக்கும். அவன் அடைகின்ற எல்லா மகிழ்ச்சியிலும் சிரமம் கலந்திருக்கும். அதை நீக்கிவிட்டு எந்த ஒன்றை இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது என்பதை, ஒரு பிரச்சனையை, ஒரு இயல்பை நாம் ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டோம் என்று சொன்னாலேயே அந்த இடத்தில் பலவிதமான சிக்கல்கள் தீர்ந்துவிடும். இப்படித்தான் இது இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டாலே மனிதனுக்கு அந்த சிக்கல் என்ன செய்துவிடும், தீர்ந்துவிடும்.